என்ன மாதிரி ஒரு ஆக்டிங்கிறீங்க? நம்மளாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும். ஏன்னா ஒரு 85 வயசான லேடி வடக்கு இத்தாலியில் உள்ள ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போய் நான் தான் அந்த 85 வயசான லேடி, இந்தாங்க அடையாள அட்டை, இதை புதுப்பிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஆஃபீஸில் உள்ளவர் பார்க்குறாரு, இவங்க 85 வயசான லேடியா? ஏன்னாடா அது மூஞ்சில் இருக்க சுருக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, கையில் இல்லாத கருப்பு கலர் முடியெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. அவங்க இது மாதிரி சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில மேலிடத்தில் உள்ளவங்க வராங்க. இப்படி விசாரணை கொஞ்ச நாள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த லேடி இந்த பக்கம் வர்றதே கிடையாது. இதனால் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வீடெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ரகசிய அறையில் இந்த 85 வயசான லேடி மம்மிஃபிகேஷன் பண்ணி உடல் மட்டும் வந்திருக்குது. இதை பார்த்தோன்னா போலீஸ் மிரண்டு போகிறாங்க. யார் இந்த ஆஃபீஸுக்கு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 85 வயசு பாட்டி இருக்காங்கள்ல, அவங்களோட பையன்தான். 3 வருஷமாக வேடமிட்டு இவங்க வெளில போயிருக்காங்க. இந்த பாட்டி இறந்ததே யாருக்கும் தெரியாது. எதுக்கு 3 வருஷம் வெளில போயிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வருஷம் 56 லட்ச ரூபா ஓய்வூதியம் வந்திருக்கு. அது கொஞ்சம் கூட உரையாமல் நம்மளுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க?